ஹாய், இது சண்டே எடுத்த விலாகு. இந்த வீக்கெண்டு ஒரு ட்ரிப்பு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரிப்பு வந்து சேலமில் இருக்கிற முத்துமலை முருகன் டெம்பிளுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இந்த ட்ரிப்புக்கு வந்து அக்கா ஃபேமிலிக்கிட்டேயும் சொல்லியிருந்தேன். ஓகே, நம்ம போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம ஒரு ட்ரிப்பு போகலான்னா நம்ம என்னென்ன பேக் பண்ணுவோம், அந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போகிறதே லாங் ஹவர்ஸ் ஜர்னி. அப்போ வந்துட்டு நம்ம ஹோட்டலில் அந்த டைமிங்கு எதுவும் தெரியாது இல்லையா? அதனால நம்ம சாப்பாடை நம்மளே கட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், நல்லா ப்ளஸ் சுற்றி பார்த்துட்டும் வரலான்னு நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு, அதனால் அக்கா கிட்டே நீ லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடு, நான் மார்னிங்க்கு வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ரெடி பண்ணிக்கிட்டேன், அக்கா வந்து லஞ்சுக்கு புளியோதரை ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, மார்னிங் வந்து சண்டே மார்னிங் வந்து எங்களுக்கு 4 AM தாங்க அந்த டேவே ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா 4 AM எழுந்தால் தான் நம்ம வந்து டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப முடியும். எழுந்தோடனே நான் குளிச்சுட்டு டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எழுந்து குளிச்சுட்டு பாப்பாங்களையும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்படி டைமிங் ஆக எங்களுக்கு வந்து ட்ரெயின் தாங்க போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் வந்து 7:30க்கு டைமிங்கு. நான் அக்கா கிட்டேயும் சொல்லிட்டேன், அவங்க கிளம்பி டைரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என் வீட்டு பக்கம்தான் ரயில்வே ஸ்டேஷன், நான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அதனால் அக்கா வந்து நான் அங்கே வந்துடுறேன், வந்துட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அவங்களும் வந்துடலான்னு சொன்னாங்க. வந்ததுக்கப்புறம் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் ஒட்டுக்காக கிளம்பிட்டோம். டிஃபனு எல்லாமே பேக் பண்ணி அவங்களும் கொண்டு வந்துட்டாங்க, நாங்களும் பேக் பண்ணி ஓகே எல்லோரும் சேர்ந்து வாக்கிங் அங்கே போனோம். ஏன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே ரயில்வே ஸ்டேஷன், அதனால போயிட்டோம். ட்ரெயின் ஏரியும் போயிட்டோம். கரெக்டாக 7:30. ஆக்சுவலாக அது வர டைமிங் வந்து 7:12. ஆனால் கொஞ்சம் டைமிங் டிஃப்ரென்ஸ் ஆகி 7:30 வந்துச்சுங்க. ட்ரெயினில் போகும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமும் இல்லை, ஃப்ரீயாக தான் போனோம். எல்லாம் ஒரு சீட்டில் நாங்கள் ஒரு ஃபேமிலி, அவங்க ஒரு ஃபேமிலி உட்காந்துக்கிட்டாங்க. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படியே ட்ரெயின்லேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோங்க. இட்லி கொண்டு போயிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பெரியவங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். இதில் என்ன செம்ம காமெடினா, நாங்கள் சேலம் போய் இறங்கினோன்னே என்னோடய ஹஸ்பண்ட் முருகன் கோவிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதனால எல்லாரும் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு முருகன் கோயில் வந்துச்சு இல்லையா, ராஜகோபுர அலங்காரத்தில் ஒரு முருகன் டெம்பிள் இருந்துச்சு. அந்த முருகன் டெம்பிளை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது முத்துமலை முருகன் டெம்பிள். நாங்கள் லாஸ்ட் இயர் போனப்போ முருகன் டெம்பிள் சொன்னாலே முத்துமலை முருகன் கோவிலுக்கு தான் அந்த பஸ் எல்லாமே சொன்னாங்க, அங்கே போயிருந்தோம். இப்போ வந்து இந்த ஸ்டாச்சுவும் வந்திருக்கிறதுனால ஓகே எல்லாரும் ரீசெண்டாக வந்த முருகன் கோவிலில் தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த முருகன் கோவில் ரூட்டை சொல்லிட்டாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு ரொம்ப ஆக்சுவலாக வேகமாக ரீச் ஆகிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நல்ல செம்ம வெயிலுங்க. சேலத்தில் ஒசூரில் இருந்துட்டு எங்களால் அங்கே போய் அந்த வெயிலை டாலரேட்டே பண்ண முடியல. எங்கள் அக்கா வந்துட்டு சன்ஸ்க்ரீன் போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கின்னு கான்சியஸோடு இருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், செம்ம காமெடியாக அந்த ஃபன்னும் போச்சு. ஓகே, நம்ம பிளான் பண்ணது ஒரு முருகனை பார்க்க, ஆனால் முருகன் வந்து நம்ம 2 முருகனும் சேர்ந்து நம்ம ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போய் அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ணோம் இல்லையா முத்துமலை முருகன் கோவில், அங்கேயும் போயிட்டு செம்ம தரிசனங்க. பசங்களுக்கு நல்ல திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.